எழுத்தாளர் பவா செல்லதுரை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி ஆபரேஷன் நடந்திருக்கும் தகவல் பிக் பாஸ் ரசிகர்கள் மத்தியில அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. பிக் பாஸ்ல கலந்து கொண்ட பவா செல்லதுரை ரொம்ப நாள் தாக்கு பிடிப்பாரான்னு பிக் பாஸ் வியூவர்ஸ் எல்லாம் கருத்து தெரிவிச்சுட்டு வந்தாங்க. ஆனா ஸ்டார்டிங்லயே வீட்டுக்கு போகணும்னு உடல்நலம் காரணம் காட்டி தானாவே வெளியேறினாரு. வெளியே வந்த அவரை அவ்வளவா பொது நிகழ்ச்சிகள்ல பார்க்க முடியல. இந்த நிலையில பவா செல்லதுரை உடல்நல குறைவால பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி இருப்பதா சொல்லப்படுது. மேலும் அவருக்கு ஹார்ட் சர்ஜரி நடந்திருப்பதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. இந்த செய்தி பிக் பாஸ் வியூவர்ஸ் மத்தியில பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. இதனால பவா செல்லதுரை சீக்கிரமா குணமாக்கி வீடு திரும்பணும்னு ஃபேன்ஸ் எல்லாம் வேண்டிக்கிட்டு வராங்க. விஜயகாந்தின் சமாதிக்கு வரும் பொதுமக்களுக்கு ரச்சிதாவின் ட்ரஸ்ட் மூலம் அன்னதானம் வழங்கியிருக்கும் செயல் ரசிகர்களிடையே நெகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. வெள்ளித்திரையை போலவே சின்னத்திரை பிரபலங்களுக்கும் தனி ரசிகர்கள் பட்டாலும் இருக்கு. அந்த வகையில விஜய் டிவில டெலிகாஸ்ட் ஆன சரவணன் மீனாட்சி சீரியல்ல நடிச்சு ஃபேமஸ் ஆனவர் தான் நடிகை ரச்சிதா மகாலட்சுமி. மேலும் நடிப்பு மட்டும் இல்லாம சோசியல் சர்வீஸ்லயும் ஈடுபட்டுட்டு வராங்க. அதுக்காக அவங்க நேம்ல ட்ரஸ்ட் தொடங்கி அதன் மூலமா கஷ்டப்படுறவங்களுக்கு தன்னால முடிஞ்ச உதவிகளை செஞ்சுட்டு வராங்க. இந்த நிலையில விஜயகாந்தின் சமாதியில ரச்சிதாவின் ட்ரஸ்ட் மூலம் அன்னதானம் வழங்கப்பட்டிருக்கு. அது தொடர்பான வீடியோ இப்ப சோசியல் மீடியால வெளியாகி ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்துட்டு வருது. முதலா தனது குழந்தையின் முகத்தை காட்டியிருக்காங்க ஆக்ட்ரஸ் நட்சத்திரா. ஜீ தமிழ்ல டெலிகாஸ்ட் ஆன யாரடி நீமோகினி சீரியல் மூலம் மக்கள் மத்தியில ஃபேமஸ் ஆனவர் நடிகை நட்சத்திரா. இதற்கிடையில விஸ்வா என்பவரை காதலித்து வந்த நட்சத்திரா அவரை சிம்பிளா மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுடைய கணவர் விஸ்வா ஆழ்வார் திருநகர்ல டாட்டூ கடை வச்சிருக்காரு. மேலும் ஜீ தமிழ்ல சில சீரியல்கள்ல ப்ரொடக்ஷன் மேனேஜராவும் ஒர்க் பண்ணிட்டு வராரு. மேரேஜ் ஆன சில நாட்கள்லயே தான் கன்சீவா இருப்பதை அறிவிச்சு ஃபேன்ஸ்க்கு இன்பதிர்ச்சி கொடுத்தாங்க நட்சத்திரா. அதையடுத்து சில மாதங்களுக்கு முன்னாடி அவங்களுக்கு பெண் குழந்தை பிறந்தது. பிறகு குழந்தைக்கு இதழ்னு பேர் வைத்த நட்சத்திரா குழந்தையின் முகத்தை காட்டாமலேயே போட்டோக்கள் வெளியிட்டு வந்தாங்க. இந்த நிலையில முதலா தனது குழந்தையின் முகத்தை காட்டியிருக்காங்க நட்சத்திரா. அது தொடர்பான போட்டோ இப்ப சோசியல் மீடியால கவனம் ஈர்த்துட்டு வருது. பொங்கலோ பொங்கல், இது எங்க தல பொங்கல் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஃபேன்ஸ்க்குலாம் பொங்கல் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க ரெடின் கிங்ஸ்லி சங்கீதா ஜோடி. பிரபல காமெடி நடிகர் ரெடின் கிங்ஸ்லியும் நடிகை சங்கீதாவும் ரொம்ப நாளா காதலிச்சுட்டு வந்த நிலையில போன மாசம் மைசூர்ல உள்ள கோயில்ல சிம்பிளா மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. இவங்க மேரேஜ்ல முக்கியமான ரிலேட்டிவ்ஸ் மற்றும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மட்டுமே கலந்துக்கிட்டாங்க. மேரேஜுக்கு அப்புறமா ரெடின் கிங்ஸ்லி தனது காதல் மனைவியுடன் இருக்கும் போட்டோவை ஷேர் பண்ணி தங்களுக்கு விஷ் பண்ண எல்லாருக்கும் தேங்க்ஸ் பண்ணியிருந்தாரு. அதையடுத்து இந்த புது ஜோடி தங்களுடைய ஹனிமூன் போட்டோவை ஷேர் பண்ணி அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தாங்க. இந்த நிலையில பொங்கல் கொண்டாடிய இந்த ஜோடி அது தொடர்பான போட்டோவை ஷேர் பண்ணி பொங்கலோ பொங்கல் ஃப்ரெண்ட்ஸ், இது எங்க தல பொங்கல்னு ஹாப்பியா போஸ்ட் போட்டிருக்காங்க. எங்களுக்கு குழந்தை பிறக்கும், எங்களுடைய குழந்தைக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவோம்லாம் நினைச்சே பார்க்கல. இது எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் டே அப்படின்னு எமோஷனல் ஆகி தனது சன் பர்த்டே பார்ட்டில அழுதிருக்காரு மிர்ச்சி செந்தில். சரவணன் மீனாட்சி சீரியல்ல நடிக்கும் போது ஸ்டேஜாவை காதலிச்சு மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. மேரேஜுக்கு அப்புறமா ஸ்டேஜா நடிக்கிறத நிறுத்திட்டாங்க. இவங்க மேரேஜ் ஆகி 8 வருஷங்களா குழந்தை இல்லாம இருந்துட்டு வந்தாங்க. இந்த நிலையில போன வருஷம் ஜனவரி 4ஆம் தேதி செந்தில் ஸ்டேஜா ஜோடிக்கு ஆண் குழந்தை பிறந்தது. இதை செந்தில் தன்னுடைய சோசியல் மீடியா பேஜ்ல ஷேர் பண்ணி நாங்க பெற்றோர்களா பிறந்திருக்கோம் எங்க மகனாலன்னு எமோஷனலா போஸ்ட் போட்டிருந்தாரு. அதையடுத்து இவங்க தனது மகனின் ஃபர்ஸ்ட் பர்த்டேவை கிராண்டா செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. அந்த ஃபங்க்ஷன்ல பேசியிருந்த செந்தில், எங்களுக்கு குழந்தை பிறக்கும், எங்களுடைய குழந்தைக்கு பர்த்டே எல்லாம் செலிப்ரேட் பண்ணுவோம்னு நினைச்சு பார்க்கல. இந்த ஈவெண்ட் எங்களுக்கு ரொம்பவே ஸ்பெஷல் அப்படின்னு பேசும்போது எமோஷனல் ஆகி கண்ணீர் வடிச்சிருக்காரு. நடிகை ஸ்ரீதேவி விஜயகுமார் டிஃப்ரெண்டா ஃபேன்ஸ்கெல்லாம் பொங்கல் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. பிரபல சீனியர் நடிகர் விஜயகுமாரின் இளைய மகள் ஸ்ரீதேவி தேவதையை கண்டேன், தித்திகிதை போன்ற படங்கள்ல நடிச்சு 90s கிட்ஸ்களின் மனதில் இடம் பிடிச்சாங்க. தமிழ் தெலுங்குல பிஸியா நடித்து வந்த அவங்க 2009ல ராகுல் என்பவரை மேரேஜ் பண்ணிக்கிட்டு படங்கள்ல இருந்து நடிப்பதை நிறுத்திக்கிட்டாங்க. திரையிலிருந்து ஸ்ரீதேவி விலகி இருந்தாலும் சோசியல் மீடியால ஆக்டிவா இருப்பாங்க. மேரேஜுக்கு அப்புறமா பெங்களூர்ல செட்டில் ஆயிருக்கும் ஸ்ரீதேவிக்கு 7 வயசுல ஒரு டாட்டர் இருக்காங்க. போன வருஷம் தெலுங்கு ரியாலிட்டி ஷோல திரும்பவும் என்ட்ரி கொடுத்த அவங்க இப்போ விஜய் டிவில டெலிகாஸ்ட் ஆகும்
ஜோடி ஆர் யூ ரெடி என்ற ஷோ மூலம் திரும்பவும் தமிழுக்கு வராங்க. இந்த நிலையில ஸ்ரீதேவி பொங்கலை டிஃபரெண்டா கொண்டாடி இருக்காங்க. அதாவது ஒரு லேக்ல போட்ல போகும் வீடியோவை ஷேர் பண்ணி நீங்க உண்மையாவே ஹாப்பியா இருக்கும் போது வித்தியாசமா பிரகாசிக்கிறீங்க அப்படின்னு பதிவிட்டு எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. ஜாலியா போட்டிங் போகும் வீடியோவை ஷேர் பண்ணி ஹாப்பியா போஸ்ட் கொடுத்திருக்காங்க ஆதி நிக்கி கல்ரியானி ஜோடி. தமிழ் சினிமால ரியல் ஜோடியா நடித்து பிறகு ரியல் ஜோடியா மாறிய செலிபிரிட்டிஸ் நிறைய பேர் இருக்காங்க. அந்த லிஸ்ட்ல ரியல் ஜோடியா மாறினவங்க நிக்கி கல்ரியானி மற்றும் ஆதி மிருகம் படத்தின் மூலம் தமிழ்ல அறிமுகமாகி தொடர்ந்து ஈரம், ஐயனார், ஆடுபுலி, அரவான், மரகத நாணயம், யூட்டன் போன்ற படங்கள்ல நடிச்சாரு. அதே போல நிக்கி கல்ரானியும் டார்லிங், யாகவராயனும் நாக்காக்க, கோட்டு, வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்கார, கடவுள் இருக்கான் குமார் உள்ளிட்ட பல படங்கள்ல நடிச்சிருக்காங்க. இதுல யாகவராயனும் நாக்காக்க படத்துல ஆதியும் நிக்கி கல்ரானியும் நடிக்கும் போது அதன் மூலமா 2 பேருக்கும் காதல் ஏற்பட்டு பிறகு 2022ல மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. இந்த நிலையில இவங்க இப்போ வெளிநாடு போயிருக்காங்க. அங்கு தங்களுடைய ட்ரிப்பை என்ஜாய் பண்ணும் இந்த ஜோடி போட்டிங் பண்ணும் வீடியோவை ஷேர் பண்ணி ஹாப்பியா போஸ்ட் கொடுத்திருக்காங்க. இவங்களுடைய இந்த வீடியோ இப்ப சோசியல் மீடியால கவனம் ஈர்த்துட்டு வருது. என்னை எல்லாருமே கொண்டாடுறாங்க சார், சீரியஸா நான் நினைச்சே பார்க்கல அப்படின்னு கமல்ஹாசன் முன்னாடி பூர்ணிமா பேசியிருப்பத ஏடிகே இப்ப பயங்கரமா கலாச்சிருக்காரு. அதாவது வீக்கெண்ட்ல கமல்ஹாசன் முன்னாடி பேசியிருந்த பூர்ணிமா ஃபேன்ஸ் கிட்ட இருந்து வேற லெவல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. நான் லூசு மாதிரி உள்ள உக்காந்துட்டு கைத்தட்டுறத பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா மக்கள் என்ன கொண்டாடுறாங்க, நான் சீரியஸா இதை எதிர்பார்க்கவே இல்ல சார் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாங்க. அதுதான் ஏடிகே இப்போ கலாச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி பூர்ணிமா டீம் பிரதீப்புக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியேற்றதுக்கு தன்னுடைய கண்டனத்தை தெரிவித்திருந்த ஏடிகே இப்போ வெளியே வந்த பூர்ணிமாவை பயங்கரமா ட்ரோல் பண்ணிருக்காரு. ஆனா இது முழுசா ஃபன்னுக்கு மட்டும்தான் தெரிவிச்சிருக்காரு. ஏடிகே வெளியிட்டிருக்கும் இந்த வீடியோ இப்ப சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு வருது. உங்களை பார்த்து உங்க கூட பேசணும்னு ஆசையா இருக்குப்பான்னு மறைந்த தனது அப்பாவை நினைச்சு எமோஷனல் ஆகி இருக்காங்க நடிகை ராயலட்சுமி. விக்ராந்த் நடிப்புல வெளியான கற்க கசடர படத்தின் மூலம் தமிழ் சினிமால அறிமுகமானவர் நடிகை ராயலட்சுமி. கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த இவங்க குண்டக்க மண்டக்க, தருமபுரி, இரும்புக்கோட்டை, முரட்டு சிங்கம், தாண்டவம் உள்ளிட்ட பல படங்கள்ல நடிச்சிருக்காங்க. குறிப்பா அரண்மனை, காஞ்சனா, தாம்தூம், மங்கத்த போன்ற படங்கள்ல ஓரளவுக்கு நடிக்க நல்ல கேரக்டர் கிடைச்சது. இந்த நிலையில ராயலட்சுமி இப்ப போட்டிருக்கும் போஸ்ட் ஒண்ணு அனைவரையும் கலங்க வச்சிருக்கு. அதாவது தனது அப்பாவின் நினைவு நாளை ஒட்டி அவருடைய வீடியோவை ஷேர் பண்ணி, உங்களை பிரிஞ்சு 3 வருஷம் ஆகுதுப்பா, உங்களை பார்த்து பேசணும்னு ஆசையா இருக்கு, என்னால உங்களை மறக்கவே முடியல, உங்களை நினைக்கும் போதெல்லாம் என்னுடைய இதயம் சோகத்துல வலிக்குதுன்னு தன்னுடைய அப்பாவை நினைச்சு ரொம்ப எமோஷனலா பதிவிட்டு இருக்காங்க. பாண்டியன் ஸ்டோர் நடிகை விஜய் தீபிகா புதுசா கார் வாங்கி இருக்காங்க. விஜய் டிவியின் டாப் சீரியல்கள்ல ஒன்று பாண்டியன் ஸ்டோர் சீரியல். அண்ணன் தம்பிகளின் பாசத்தை மையமா வைத்து கடந்த 5 வருஷமா டெலிகாஸ்ட் ஆகி கொண்டிருந்த இந்த சீரியல் சில நாட்களுக்கு முன்பு நிறைவடைஞ்சது. இதனை பாண்டியன் ஸ்டோர் டீம் கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணாங்க. அது தொடர்பான வீடியோக்கள் சோசியல் மீடியால வெளியாகி வைரல் ஆச்சு. இந்த சீரியல்ல கண்ணனுக்கு ஜோடியா நடித்தவர் தான் விஜய் தீபிகா. சீரியலை தாண்டி இவங்க 2 பேருமே வெளியிலேயும் ஷார்ட் பிலிம்ஸ், ரீல்ஸ் என ஒன்னாவே ஒர்க் பண்ணிட்டு வராங்க. இந்த நிலையில தீபிகா இப்போ சீரியல் முடிஞ்ச கையோடு புதுசா கார் வாங்கியிருக்காங்க. மேலும் தனது காருக்கு சுப்பிரமணியன்னு பேர் வச்சதா தெரிவித்து தனது அப்பா அம்மாவுடன் சேர்ந்து காருடன் எடுத்துக்கிட்ட போட்டோஸை ஷேர் பண்ணி ஹாப்பியா போஸ்ட் போட்டிருக்காங்க. அவங்களுடைய அந்த போஸ்டுக்கு கீழே நிறைய பேர் தீபிகாக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு வராங்க.